அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காடை சுக்கா தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் சோம்பு, சீரகம், பட்டை, அன்னாசிப்பூ, கடல் பாசி, மிளகு, கசகசா இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். படப்படன்னு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு பொரிச்சா போதும். இதை ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாகவே பொடி பண்ணிக்கலாம். இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் 3 காடைகள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நான் உரித்து வச்சுருந்தேன். அதையும் லைட்டாக மிக்சியில் அடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அதுபோல் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் மிக்சியில் அடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்றி போட்டினா போதும். கொஞ்சம் கரகரப்பாகவே இருந்தாலே போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. அது போல் அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிருக்கேன். இப்போ நான் மசாலாவில் பரட்டி வச்சுருக்கிற காடையை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். ஓரளவு வெந்து வர்ற அளவுக்கு, மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நாம் வதக்கிக்கலாம். இப்போ நாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சிம்மிலேயே வேக விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வேகணும் நல்லா. இதுக்காக நல்லா தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா காடையும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தண்ணி ரொம்ப வற்றி வந்துடும். அது மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.